கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். யாக்கோபு தன்னுடைய சொந்த உடன் பிறந்த சகோதரனை எப்பயுமே அதிகமாக நேசித்ததில்லை. அவன் தன்னுடைய தந்தையோடையும் ஆழமான அன்பான உறவை வச்சிருக்கல. அண்ணனை ஏமாற்றுறதும் அப்பாவை ஏமாற்றுறதும் அவனுக்கு பெரிய காரியம் இல்லை. இப்படிப்பட்ட செயல்கள் ஒருபோதும் அன்பு நிறைஞ்ச இருதயத்திலிருந்து வர்றது கிடையாது. அப்படியேப்பட்ட ஒருத்தனுக்குள்ள அன்பு ஒன்று உதயமாகி வளர்ந்து வருது. யாக்கோபு பற்றி இன்னும் அதிகமாக அறிஞ்சு சத்தியங்களை கற்றுக்கொள்ள இன்னைக்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 29:18 யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்னு நம்ம வாசிக்கிறோம். இதை கேட்டதும் லாபான் தன்னுடைய உள்ளத்தில் சிரிச்சிருக்கணும். தன்னுடைய மகள் மேலே கொண்ட அன்புனால பைத்தியக்காரத்தனமாக ஒன்று அவன் கேட்குறான்றது லாபானுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு மணப்பெண்ணுக்காக யாரும் இவ்வளவு அதிக விலை கொடுக்க மாட்டாங்க. யாக்கோபு முன் வச்ச முன்பொழிவு ஏற்கத்தக்கதாக இருந்துச்சு. நிச்சயமாக அவன் அடுத்த 7 வருஷம் லாபானுக்கு நல்லா சேவை செய்வான். அடுத்த 7 வருஷம் உண்மையாக வேலை செய்ய ராகேல் மேலே அவன் கொண்டிருந்த அன்பு அவனை தூண்டக்கூடிய சக்தியாக இருக்குன்றதை அறிஞ்ச லாபான் உடனே ஒப்புக்கொள்கிறான். 19 மற்றும் 20வது வசனத்தில், அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், வாலிப பருவத்தில் வரக்கூடிய அன்பு நம்மளை தலைகீழாக மாற்றிடக்கூடிய வல்லமை படைத்தது. கடினமான வேலையான ஆடு மேய்ச்ச 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்சமாக தோணுச்சு. அதுவரை அவனுக்கு வாழ்க்கையை பற்றி இருந்த பார்வையும் ராகேலை நேசித்த பிறகு அவன் வாழ்க்கையை பார்த்த விதமும் வித்தியாசப்படுது. 7 வருஷம் எப்படி போணுதுன்னு தெரியல. அவனுடைய கவனம் முழுவதும் ராகேல் மேலே இருந்துச்சு. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை பற்றியே நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் இருக்கும். மற்றதையெல்லாம் நம்ம மறந்து போயிடுவோம். தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவனுடைய பாவங்கள், அவனுடைய தாயை பிரிஞ்ச சோகம் எல்லாம் இப்போ அவன் நினைவுலையே இல்லை. யாக்கோபு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற அவனுக்கு வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் ஒருபோதும் கடினமாக உழைக்க வேண்டிய தேவை இருந்ததில்லை. அவனுடைய பிரியமான ராகேலுக்காக வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் தேவன் செயலாற்ற தொடங்கி இருந்தார். யாக்கோபுக்கு தெரியாமலேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. தன்னுடைய சொந்த வீட்டில் அவன் கற்றுக்கொள்ளாத பல பாடங்களை புதிய இடமும் அனுபவங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான வேற பாடங்களையும் அவன் கற்றுக்கொண்டான். ஆரம்ப நாட்களில் தனக்கு தேவையானதை பெற குறுக்கு வழியில் திட்டமிட்டு கொண்டிருந்த யாக்கோபு இப்போ நேர்மையான வழியில் உழைப்பின் அர்த்தம் என்னன்றதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீண்ட 7 ஆண்டுகளாக அவன் விடாமுயற்சியோட உழைச்சான். அவனுக்குரிய பரிசை பெறக்கூடிய நாளை எதிர்நோக்கியே உழைச்சான். அவனுடைய குறிக்கோள் எல்லாம் ராகேலை திருமணம் செய்கிறது. ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்து ஒரு மனிதனை உருவாக்க விரும்பினார். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம பலவீனமானவங்க தான். நம்மளிடத்துல அநேக குறைவுகள் இருக்கு. நாம மேலோட்டமாவே காரியங்களை கண்ணோக்கக்கூடிய குணமுடையவங்க. நம்மளுடைய இலக்கு இல்லை எதிர்பார்ப்பெல்லாம் உலகத்துக்குரியவைகளாகவே இருக்கும். நம்மளுடைய சந்தோஷமா நாம நினைக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நாம செய்கிறது எல்லாம் சரியா இருக்குதோ இல்லை தவறா இருக்குதோ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாம நாம விரும்பியதை அடைய போராடுறோம். தோல்வி ஏற்படும் போதெல்லாம் நம்ம வேற யாரையோ இல்லை தேவனையோ குற்றம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வாடிக்கை. ஆனால் தேவன் நம்மளை நேரான பாதையில் நடத்த விரும்புகிறாரு. அதில் நாம் தவறி வேறு பாதையில் பயணிக்கும்போது நம்மளை அந்த பாதையில் சரியான பாடங்களை கற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற விரும்புகிறாரு. இதை கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுக்க நில்லுங்களேன். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுத்து உங்களை உருவாக்க விரும்புகிறாரு. அவர் எதை கற்றுக் கொடுத்து உங்களை வெற்றியட நினைக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கொள்ள கர்த்தர்கிட்ட திரும்புங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.